அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 10ஆம் ஆண்டு சயின்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இந்த நேர்கோட்டு இயக்கம் யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொன்னால், இந்த 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 பாடம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம் ஆனால் சரியாக விளங்க இல்லை அப்படின்றாக்கள் பொருந்தும். ஆரம்பத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இப்போ தான் கிரேட் 10க்கு வந்து ஃபெஸ்ட்டாக இப்படி ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அவ்வளவுக்கு பொருத்தம் இல்லை. ஏனென்றால் இது பேப்பரை செய்கிறதுக்காக, ஓ லெவல் பேப்பர் சயின்ஸ் பேப்பரை செய்கிறதுக்காக இன்னொரு வழிகாட்டுதல்களாக அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த இருக்கிற சப்ஜெக்டுகளை தெளிவுபடுத்தி கொண்டு போகிற ஒரு வகுப்பு. எனவே ஸ்பீடாக போகும். இந்த வகுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய வகுப்புகள் இன்னும் ஸ்பீடாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால இது வந்து ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிள்ளைகளுக்கு பொருத்தம் கிடையாது. அவர்களுக்கு வேறு வகுப்பு இன்ஷால்லா செய்வோம். இது ரிவிஷன் பண்ணுற பிள்ளைகள், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற பிள்ளைகளுக்கு இது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரம், நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்த வரையில் பௌதிகவியல் எங்களோட இருக்கக்கூடிய சிலபஸில் பௌதிகள் பகுதியில் முதலாவது அழகாக இருக்குது. அழகு 2 நேர்கோட்டு இயக்கம். இந்த நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்த மட்டும் என்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது அப்படின்றத அவசரமாக பார்த்து முடித்தோம்னாங்க. இது மிக முக்கியமான சாப்டர். எங்களோட பகுதியவியல் பகுதியில் இந்த பகுதியை நாங்கள் கிளியர் பண்ணினோம்னால் அடுத்தடுத்த பகுதிகள் இலகுவாக எங்களுக்கு என்ன செய்யும், வழங்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சரி ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். முதலாவது விஷயம் இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது கணியங்கள் சம்பந்தமாக பார்க்கணும். கணியங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்குற நேரம் 2 வகையான கணியங்கள் எங்களுக்கு தெரியும். 2 வகையான கணியங்கள் தெரியும். ஒன்றை நாங்கள் எண்ணிக்கணியங்கள்னு சொல்லுவோம். ஒன்றை எண்ணிக்கணியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சொல்றது காவிக்கணியம் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது எண்ணிக்கணியம், ரெண்டாவது காவிக்கணியம். இப்போ எண்ணிக்கணியம் அப்படிங்கிறது எது, நாங்கள் பின்னுக்கு இந்த கணியங்கள் சம்பந்தமாக படிக்க போகிறோம். இப்போ நாங்கள் பேசிக்காக எண்ணிக்கணியம் என்றால் என்ன, காவிக்கணியம் என்றால் என்னென்னு பார்த்துக்கொள்வோம். எண்ணிக்கணியமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாயிண்ட் தான், இவர் பருமனை மட்டும்தான் கொண்டிருப்பார். எக்ஸாம்பிளுக்கு செல்ல போனால் உதாரணமாக தூரம், நேரம், கதி, இதையெல்லாம் பொறுத்த மட்டும் இல்லை. நேரம், தூரம், கதி இதுகளை பொறுத்த மட்டும் இல்லை, இவர் பருமனை மட்டும்தான் கொண்டிருப்பார். இவருக்கு ஒரு திசை என்றது இல்லையே. இப்போ தூரத்தை நாங்கள் சொல்றதா கிழக்கே 10 கிலோமீட்டர் தூரத்தை சொல்றதில்ல, விளங்குதா? நேரத்தை சொல்றதா வடமேற்கு திசையில் 10 செகண்ட் அப்படி சொல்றதா இல்லை. அப்போ நேரத்தையும் பருமனை 1 மணித்தியாலம் 1 மணி 2 மணின்னு பருமனை மட்டும்தான் நாங்கள் செல்றோம், திசையை சொல்றது இல்லை. அதனால அது எண்ணிக்கணியம். காவிக்கணியம் என்றால் இதற்கு 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று பருமனை கொண்டிருப்பார், இன்னொன்று ஒரு போக்குடையதாக இருக்கும். ஒரு போக்குடையதாக, போக்கு அப்படிங்கிறது ஒரு திசையுடையதாக இருக்கும். ஒரு திசையுடையதாக எக்ஸாம்பிளுக்கு என்னது பார்க்கலாம், வேகம், வேற இடப்பெயர்ச்சி, வேகம், இடப்பெயர்ச்சி, அதே போல ஆர்முடுகள், விசை, இதெல்லாம் பொதுவாக காவிக்கணியங்கள். காவிக்கணியம் என்றால் என்ன, சிம்பிள், போக்கும் இருக்கும் பருமனும் இருக்க போகுது. அப்போ இடப்பெயர்ச்சியை சொல்ற இடம் இந்த திசையில தான் 10 மீட்டர் வடக்கு திசையில, ஆறுமுடுகை செல்ற நேரம் 10 ms-2 கிழக்கு திசையில, மேற்கு திசையில. இப்படி நாங்கள் செய்யணும். கட்டாயமான திசையை குறிப்பிட வேணும் அப்படிங்கிறது இங்க மிக முக்கியமான விஷயம். சரிதானே? இப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு தொடங்க போற விஷயம் என்னன்னா, முதலாவது நாங்கள் படிக்க போற கணியம் தூரம் என்ற கணியம். தூரம் அப்படிங்கிற கணியம் சம்பந்தமாக படிக்க போறோம். தூரம் என்ற என்ன, ஒரு புள்ளி, இதை A புள்ளி என்று எடுப்போம், இதை B புள்ளி என்று எடுப்போம். இந்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் சிம்பிள்.
இந்த புள்ளிகள் ஏ புள்ளி பி புள்ளி என்ற ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நீளத்தை நாங்கள் தூரம் அப்படி என்று சொல்றோம். ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் நீளம் அப்படி ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நீளத்தை நாங்கள் தூரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நீளம் இப்படியாக இருந்தாலும் சரி, இப்படியாக இருந்தாலும் சரி, இப்படி போய் இப்படி சுற்றி வந்து இந்த ரெண்டு புள்ளிகள் தான் கணக்கு. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் எவ்வளவு அப்படிங்கிற தூரம் வித்தியாசப்படும். உதாரணமாக இந்த ரோட்டால போகிற நேரம் குறிப்பிட்ட ஒரு தூரம் வரலாம். உதாரணமாக 20 கிலோமீட்டர் வரலாம். இந்த இதுக்குள்ளால போகக்குள்ள 10 கிலோமீட்டர் வரலாம். இந்த வீதியால போகக்குள்ள ஒரு 30 கிலோமீட்டர் வரலாம். ஆகவே நாங்க ஆரம்பத்திலிருந்து இறுதியா போய் சேர்ற இடம் ஒன்றுதான். ஆனா போர் வீதியை வச்சு, இந்த நாங்க பயணிக்கிற வீதியை வச்சு தூரம் வித்தியாசப்படுகிறது. அப்ப தூரம் இதுதான் தூரம். வளைஞ்ச விஷயம் இதுதான் தூரம். இப்போ நாங்கள் ரெண்டாவது இதோட ஒப்பிட்டு இடப்பெயர்ச்சியை வழங்கி கொண்டோம்னா இன்னும் லேசாக இருக்கும். இடப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் இடப்பெயர்ச்சி என்றது ஒரு புள்ளி, இதே புள்ளிகளை வச்சு நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஏபி என்ற ரெண்டு புள்ளிகள் எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டிலேக்க மிக குறுகிய நீளம், இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டுல மிக குறுகிய நீளத்தை தான் நாங்கள் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ எப்படி வரலாம்? இப்படி போகிற நேரம் கொஞ்சம் கிட்டிய தூரம் இல்லை, குறுகிய தூரமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நேர்கோட்டில் இருக்கிற இந்த வழி மாத்திரம்தான். ஆகவே நாங்கள் வரைவிலக்கணத்தை அப்படி அமைச்சு கொள்கிறோம். ஆகவே இது ரோங், இப்படி எல்லாம் வாரது ரோங். ஏனென்றால் இப்போ நாங்கள் முந்தி படித்த ஒரு சாப்டருக்குள்ளால வருவோம். காவிக்கணியம் தானே இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம். காவிக்கணியங்களுக்கு திசையை நாங்கள் சொல்லணும். உதாரணமா இந்த பாதைக்கு இடப்பெயர்ச்சி எவ்வளவு அப்படிங்கிறதா ஏலிருந்து பியை நோக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டரோ மீட்டரோ சொல்லுவோம். விளங்கிச்சா? ஏலிருந்து பியை நோக்கி குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டரோ மீட்டரோ, உதாரணமா 10 மீட்டர் 15 மீட்டர் செல்லுவோம். இதுதான் இடப்பெயர்ச்சி. இப்ப நாங்க இதை எப்படி செல்லுவோம்? இந்த பாதையில செல்ல இயலுமா எங்களுக்கு இடப்பெயர்ச்சி? செல்ல இயலாது, வாய்ப்பு இல்லை. எப்படி? இதுல இருந்து இது ஒரு திசை செல்லு, இதுல இருந்து இது ஒரு திசையை செல்லு, இதுல இருந்து இது ஒரு திசை செல்ல இயலுமா எங்களுக்கு? அப்படி என்றால் எப்படி எழுதுற எங்களுக்கு? எப்படி நாங்கள் அதை பயன்படுத்துவோம்? கஷ்டம். அதனால இதெல்லாம் இடப்பெயர்ச்சியாக வராது. இதெல்லாம் இடப்பெயர்ச்சியாக வராது. இடப்பெயர்ச்சி என்றால் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மிக குறுகிய நேர்கோட்டு நீளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். நாங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? இப்ப நாங்கள் தூரம் இடப்பெயர்ச்சி என்ற ரெண்டு வழங்கிட்டோம். அடுத்தது நாங்கள் வழங்க வேண்டிய ஆட்கள் வந்து கதி, அடுத்தது வேகம் என்ற ரெண்டு சாப்டரை கட்டாயம் நாங்கள் அடுத்து வழங்க வேணும். சரி, இப்போ நாங்கள் வழங்க போகிற விஷயம் கதி. இந்த கதி என்றால் என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயம். கதி என்றது என்ன கணியம்? முதலாவது பாயிண்ட், கதி என்றது ஒரு எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியமா இல்லையா? எண்ணிக்கணியமாக இருந்தால் இவருக்கு திசை இல்லை, பருமம் மட்டும்தான் அப்படிங்கிறத முதல் ஞாபகம். இவர் அழகு வந்து கதிர ms-1 இதுதான் இவர் அழகு. இதற்கு என்ன சமன்பாடு? இவர வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல, அதாவது ஓரலகு நேரம்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் பயணிச்சிங்க அதான் கதி. நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் ஓரலகு நேரத்துல கதிங்கிறத நாங்கள் சொல்லலாம் குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் பயணிச்சிங்க, குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் அவர் பயணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதி. நாங்கள் ஆங்கிலத்துல ஸ்பீட் என்று சொல்லுவோம். ஸ்பீட் என்றால் ஒரு எவ்வளவு தூரம் ஒருவர் ஒரு செகண்டுக்கு பயணிக்கிறார் என்றதுதான் அழகு. அதைத்தான் ms-1 ஆக காட்டியிருக்கிறது. தூரத்தினுடைய அழகு என்ன? மீட்டர். தூரத்தினுடைய அழகு மீட்டர். குறிப்பிட்ட ஒரு தூரம் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போய்க்கு என்றதை கணக்கு பார்க்கறதாலதான் எங்களுக்கு கதியினுடைய அழகு ms-1 என்று வருகிறது. அப்ப நாங்க சமன்பாடு கதிக்கு எப்படி எடுக்கலாம்? தூரத்தை என்னது ஒரு செகண்ட், நேரம், அப்ப நேரத்தால பிரிச்சால் சரி. இத வரைவிலக்கணம் நாங்க எப்படி எடுக்கலாம்? ஓரலகு நேரத்தில் பயணிக்கும் தூரம்
ஓரலகு நேரத்தில் பயணிக்கும் தூரம் கதி சொல்லி எடுக்கலாம். கதி எனப்படும். ஓரலகு நேரத்தில் பயணிக்கும் தூரம் தான் கதி. சிம்பிளாக விளங்கக்கூடிய விஷயம். இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் பயணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு 20 மீட்டர் 2 செகண்டுக்குள்ள பயணிக்கிறார். எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னு சொன்னா எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னு சொன்னா ஒரு 20 மீட்டர் குமார் 2 செகண்ட்களில் கடக்கின்றார். 20 மீட்டரை குமார் 20 செகண்ட்ல கடக்கிறார் என்றால் குமாரினுடைய கதி என்ன? 2 செகண்ட்ல கடக்கிறாரு. 20 மீட்டர் 2 செகண்ட்ல கடக்கிறார். குமார கதி என்னன்ற ஒரு கேள்வி வருது என்றால் சிம்பிள். கதி சமன், எங்களுக்கு சமன்பாடு தெரியும். தூரத்தின் கீழ் நேரம். தூரம் எவ்வளவு கடந்திருக்கிறாரு? 20 மீட்டர். ஆகவே 20 மீட்டர் கீழ் எவ்வளவு நேரத்துல? 2 செகண்ட். ஆகவே இவர் கதி என்னவாக வரப்போகுது? 22 பிச்சு எங்களுக்கு தெரியும் 10. கதியினுடைய அலகு ms-1. கதியினுடைய அலகு ms-1. சிம்பிள். அவ்வளவுதான் கதி. பருமன் மட்டும்தான். இப்ப நாங்க வேகத்தை அதோட ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு இன்னும் லேசமாக இருக்கும். வேகம்ங்கிறது கதி ஒரு எண்ணிக்கணியம். அதே போல வேகம் ஒரு காவிக்கணியம். இவர் அலகும் கூட ms-1 தான். ஆனா இவருக்கு என்ன வித்தியாசம்? இவர் காவிக்கணியம்ங்கிறதால நாங்க இங்க பருமனை மட்டும் வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலாது. திசையும் இங்க அவசியம் என்றதை நாங்க விளங்கி கொள்ளணும். ஆகவே இவர சமன்பாடு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் வேகத்தினுடைய சமன்பாடு அதேதான். இங்க இடப்பெயர்ச்சிய நேரத்தால பிரிக்க போறோம். அப்ப சமன்பாடு இவங்களுக்கு முந்தி சொன்ன இதை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க இதுல வரைவிலக்கணத்தை உருவாக்கி கொள்ளலாம்? ஓரலகு நேரத்துல பயணிச்ச இடப்பெயர்ச்சி. அவ்வளவுதான். ஓரலகு நேரத்துல பயணிச்ச இடப்பெயர்ச்சி. அதாவது ஒருவர் ஒரு செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் என்றுதான் வேகம். குறிப்பிட்ட உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக் கொள்வோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தால் குமார் 500 மீட்டரை 5 செகண்ட்களில் கடந்தான் எனின் 500 மீட்டரை 5 செகண்ட்ல கடந்தான் எனின் அவனுடைய வேகம் என்னட்டு கேள்வி பதில் வச்சுக்கொள்ளுங்க. 500 மீட்டரை 5 செகண்ட்ல கடந்தாண்டா வேகம் என்னட்டு வந்து என்னது? நாங்கள் வேகம் சமன் இடப்பெயர்ச்சி நேரம். சிம்பிள். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 500 மீட்டர் 5 செகண்ட். ஆகவே 500 அஞ்சால் வச்சால் 100 ms-1. அவ்வளவுதான். மிச்சம் லேசான விஷயங்கள். ஆனால் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கேள்விகள்ல எப்படி தரமாட்டாங்க. இடப்பெயர்ச்சி வேகத்தை சம்பந்தப்படுத்தி வருகிற கேள்விகள்ல திசை நிச்சயமாக தந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் திசையை கொண்டு குழப்பாட மாட்டதால நான் அப்படி சொல்லலை. உதாரணமாக கேள்விகள் எப்படி வரலாம் என்றால் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி அல்லது ஏயிலிருந்து பிஐ நோக்கி குமார் 500 மீட்டர் நடந்து சென்றான். இவன் இந்த ஏயிலிருந்து பிஐ அடைவதற்கு 5 செகண்ட் எடுத்தால் குமாரினுடைய வேகம் என்ன? அப்படி ஒரு கேள்வி வரலாம். வந்தா இதை விட 100 ms- விட நாங்கள் என்னது திசை நீங்க கொடுக்கணும். ஏயிலிருந்து பிஐ நோக்கி வந்து நாங்கள் திசையை குறித்து கொள்ளுவோம். விளங்குதா? விஷயம் தெளிவாக விளங்குதா? சின்ன விஷயங்கள் சரிதானே? இதை நாங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள பாஸ் பேப்பரில் நாங்கள் கேள்விகள் செய்யக்குள்ள இது இன்னும் தெளிவாக எங்களுக்கு விளங்கும். சரிதானே? இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்க்கணும். நாங்கள் இப்போ 4 கணியங்கள் பார்த்துருக்கிறோம். தூரம், இடப்பெயர்ச்சி, அதே போல் கதி, வேகம்ங்கிற சப்ஜெக்டை பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் கதி, தூரம், இடப்பெயர்ச்சி, வேகம் சம்மந்தமாக பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆறுமுடுகள் எப்படி சொன்னால் என்ன? ஆறுமுடுகள் நாங்கள் என்ன கணியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது ஆறுமுடுகள் அப்படிங்கிறது காவிக்கணி. அழகு பார்த்தோம்னு சொன்னால் ms-2 வருகிறது. ms-2. இப்போ இதிலிருந்து எங்களுக்கு சமன்பாடு எடுக்கலுமா? இல்லை, எடுக்கலும். ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால் வேகத்தை
குறிப்பிட்ட ஒரு வேகத்தை காவிக்கணியம் தானே, ஆகவே காவி தான் வரப்போகுது, இங்க கதி வராது. ஏன் கதிங்கிறது ஒரு எண்ணிக்கணியம், ஆகவே திசை இருக்கணும். ஆகவே வேகத்தின் கீழ் நேரம். வேகத்துக்கு என்ன அழகு? ms-1. இப்ப நேரம் செகண்ட். செகண்ட் ms-1 செகண்டால பிரிச்சா என்ன? ms-2 ஒன்று வரப்போகுது. ms-1 செகண்டால பிரிச்சா இந்த செகண்ட் மேலுக்கு போனால் ms-2, அதாவது 2 செகண்ட். செகண்டினுடைய வர்க்கம் மீட்டரை பிரிக்குது என்ற அர்த்தம். விளங்குதா? ஆர்முடுகல் அப்படிங்கிறது வேகத்தின் நேரம் என்கிறது இதனுடைய சமன்பாடாக இருக்குது. விளங்குதா விஷயம்? இந்த ஆர்முடுகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்முடுகளை பொறுத்தவரையில நாங்கள் ஆர்முடுகளை சொல்லுவோம் வேகமாற்ற வீதம், வேகமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவோம். வேகமாற்ற வீதம் என்ன? குறிப்பிட்ட ஒரு நாங்கள் மாற்ற வீதம் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம்னு சொன்னோம். மாற்ற வீதம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட ஒரு நேரத்தால் பிரித்தால் மாற்ற வீதம் வரப்போகுது. வேகமாற்ற வீதம்னு சொல்றோம். மாற்ற வீதம் அதாவது அந்த குறிப்பிட்ட விஷயம் எப்படியா இருந்தால் அதனுடைய ஆரம்ப விஷயத்திலிருந்து இறுதியான விஷயத்திலிருந்து அதனுடைய ஆரம்ப விஷயத்தை கழிக்கணும். இறுதியான விஷயத்திலிருந்து ஆரம்ப விஷயத்தை கழிக்கணும். இப்போ கிளியராக விளங்காது. இப்போ கிளியராக விளங்கும். உதாரணத்தில் ஆறுமுடுகளை வச்சு சொல்றேன் கேளுங்க. இப்போ ஆறுமுடுகள் என்பது வேகமாற்ற வீதம் தானே. ஆறுமுடுகள் என்றால் வேகமாற்ற வீதம். வேகமாற்ற வீதம் சொன்னால் இப்போ நான் எப்படி எடுப்போம்? வேகமாற்ற வீதம் என்றால் ஆறுமுடுகள் என்பது வேகமாற்ற வீதம். சரிதானே? வேகமாற்ற வீதம் தானே தந்திருக்குது. இந்த வேகமாற்ற வீதம் எப்படி? வேகமாற்றம் கீழ் வீதம். வேகமாற்றம் என்ன? இறுதி வேகத்திலிருந்து ஒரு பொருள் போற இறுதி வேகத்திலிருந்து அதனுடைய ஆரம்ப வேகத்தை கழிச்சு அவர் நேரத்தால் பிரிக்கிறது தான் வேகமாற்ற வீதம். வழங்குதா? ஆறுமுடுகள் என்றால் வேகமாற்ற வீதம் என்று சொல்லுவோம். வேகமாற்ற வீதம் என்றால் ஒரு இறுதியான வேகத்திலிருந்து அவர் ஆரம்பத்தில் அவர் இயங்குகிற ஆரம்பத்தில் இருக்கிற வேகத்தை கழிச்சு அந்த ரெண்டுக்கும் இடையிலான நேரத்தால் என்ன செய்யணும்? பிரிக்கிற நேரம் வேகமாற்ற வீதம் எங்களுக்கு கிடைக்குது. வேகமாற்ற வீதம் தான் ஆறுமுடுகள் அப்படிங்கிறத தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். உதாரணமாக குமார் ஏயிலிருந்து பிஐ நோக்கி இப்படி குமார் ஓய்விலிருந்து ஓய்வென்றால் பூஜ்ஜியத்திலிருந்து குமார் ஓய்விலிருந்து ஏயிலிருந்து பிஐ நோக்கி சென்றார். அவன் ஏயிலிருந்து பிஐ அடைவதற்கு 10 செகண்ட்கள் எடுத்தான். அவன் இறுதியாக பிஐ அடைந்த வேகம் 100 ms-1 என்றால் அதனுடைய ஆறுமுடுகள் என்ன என்று கேள்வி வருகிறது. அப்போ ஆறுமுடுகள் என்ன? அவருடைய இறுதி வேகம் என்னவாம்? 50 ms-1 அடைகிறாராம். அவர் ஆரம்பம் எப்படியாம்? ஓய்விலிருந்து போறாராம். ஓய்விலிருந்து என்றால் 0 ms-1 போறார். இறுதியாக 50 ms-1 அடைகிறாரு. ஆரம்பத்தில் 0 ms-1 இருந்து அவர் வாகனத்தை எடுக்கிறாரு. அவர் ரெண்டுக்கும் இடையில போய் சேர்றதுக்கு ஒரு 5 செகண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சோம்னு சொன்னால் 5 செகண்ட் எடுக்கிறார் என்றால் அவர் 0லிருந்து 50க்கு போறதுக்கு 5 செகண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வேகமாற்ற வீதம் அது ஆறுமுடுகள் எவ்வளோ வைக்க போகுது? 50ல் 0 கழிச்சால் 50 ms-1 5 செகண்டால பிரிச்சால் 10 ms-2 ஆறுமுடுகளாக எங்களுக்கு வாரது 10 ms-2. இது எவ்வளோ லேசாகிது? மிச்சம் சிம்பிள். இந்த தியரிகளை சிம்பிளாக விளங்கி கொண்டால் எங்களுக்கு மிச்சம் லேசி. இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது அமர்முடுகள் என்ற ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இதே தான் அமர்முடுகள். அமர்முடுகள் என்றால் வேறொன்றும் இல்லை. அமர்முடுகள் அப்படிங்கிறது இதே விஷயம்தான். ஆனால் என்னன்னு சொன்னால் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தோட குறைவா இருக்கு. விளங்குதா? அமர்முடுகள் என்றதும் இதே விஷயம்தான். அமர்முடுகள் என்றதும் இதே விஷயம்தான். அமர்முடுகள்
பட் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அமர்முடுகல் என்றாலும் வேகமாற்ற வீதம் தான். இந்த வேகமாற்றத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னால், உதாரணமாக ஏயிலிருந்து பிஏ நோக்கி சென்ற வாகனம், ஏயிலிருந்து பிஏ நோக்கி சென்ற ஒரு வாகனம் ஏயில 20 ms-1 என்ற வேகத்தில் இவர் ஏயிலிருந்து பிஏ நோக்கி போறவர், இவர் பிக்கு போற நேரம் இது ஆரம்பம், இது ஆரம்பம் என்று எடுப்போம், இவர் இறுதி என்று எடுப்போம், இவர் ஆரம்பத்தில் 20 ms-1ல இருந்து போறவர் பிக்கு போகிற நேரம் ஒரு 8 ms-1க்கு மாறுறாரு. ஆரம்பத்தில் 20ல இருந்து பிக்கு போகிற நேரம் 8 ms-. நாங்கள் வாகனத்தில் போகிற நேரம் தெரியும், எங்களுக்கு பிரேக் அடிக்க ஒரு எங்களோட பிளேஸ் வரக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், பிரேக் அடிப்போம். பிரேக் அடிக்க வேகத்தை நாங்கள் குறைச்சி கொண்டே போகும். இதுக்கு ஒரு 2 செகண்ட் எடுக்குதுன்னு வைங்கள். 20ல இருந்து 8 ms-க்கு வர வேகத்தை குறைக்கிறதுக்கு 2 செகண்ட் எடுக்க. இங்கே கேள்வி, இவருடைய அமர்முடுகல் என்னன்னு கேள்வி. அமர்முடுகல் அதே தான், சமன்பாடு பெயர்கள் தான் வித்தியாசம், சமன்பாடு தான். வேகமாற்ற வீதம் என்றால் இறுதி வேகத்தில் இருந்து என்ன செய்ய போறோம், ஆரம்ப வேகத்தை கழிக்க போறோம், அதை கழிச்சு நேரத்தால பிரிக்க போறோம். இறுதி வேகம் எவ்வளவு, 8 ms-1. ஆரம்ப வேகம் என்ன, 20 ms-1. 2 செகண்ட் எடுத்துக்குது. 8ல இருந்து 20 கழிச்சா எத்தனை, 8ல இருந்து 20 கழிச்சால் -12 வரப்போகுது. -ms-1 2 செகண்ட் பிரிச்சால் -2 பிரிச்சால் -6 ms-2. அமர்முடுகல் என்ன, -6 ms-2, அவ்வளவுதான். மிச்சம் சிம்பிள். ஆகவே ஆர்முடுகல் இல்ல, மைனஸ் வந்தால் அமர்முடுகல், பிளஸ் வந்தால் அங்க ஆர்முடுகல் அடைஞ்சிருக்கு. இந்த பிளஸ் வர முடியாதே, என்ன இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தோட குறைய. ஆகவே என்ன விஷயம், இந்த மைனஸ்ங்கிறது பூஜ்ஜியத்தோட இது சின்னன்றதல்ல, இது காவி என்றது திசையை குறிக்கக்கூடிய மைனஸ்ங்கிறது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். திசையை குறிக்கிறது. இவர் ஆர்முடுகல் அல்ல, அமர்முடுகல் என்ற பாட்டுக்காக வரக்கூடிய ஒரு மைனஸ்ங்கிறத நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த பாடங்களில் சந்திப்போம்.